பயப்படாதே. இப்போ எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது? முதலாவதாக உயிருக்கு பயப்படக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். இந்த எழுப்பின சீஷர்களில் பாதி பேர் எப்படிப்பட்டவங்கன்னா, காற்றையும் கடலையும் நன்கு அறிந்திருக்கிறவர்கள், இன்னும் இந்த கடலில் வெகு நாள் பயணம் செய்தவர்கள், அவருடைய வாழ்க்கையே கடல்லே அவங்க பல நாட்கள் கழித்தவர்கள். அதாவது கடல் தான் அவங்களுடைய வாழ்க்கை. ஏனென்றால் இவர்கள் மேக்சிமம் யார்? மீன்பிடிக்காரங்க. அதனால் இவங்க கடலுக்கு இவங்களுக்கு நிறைய தொடர்பு இருந்தது, கடலை குறித்தான அனுபவம் நிறைய இருந்தது. ஆனாலும் ஒரு இன்றைக்கு அடித்த காற்றும் இன்றைக்கு கடலின் அலையும் இவங்க இதுவரையும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உயிருக்கே பயப்படுகிற அளவுக்கு, மடிந்து போகிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு இனி தப்பி பிழைப்போங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. அந்த அளவுக்கு மோசமாயிட்டு அவங்களோட சூழ்நிலை. ஆகவே தான் இங்கே ஆண்டவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னாங்க. உடனே தானே ஆண்டவர் 26ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல எழும்பின உடனே அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலை காக்கிறவர். ஆனால் இயேசு எங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? நித்திரையா இருக்காருன்னு அர்த்தம் என்ன? உறங்கிட்டு இருக்காருன்னு தானே அர்த்தம். சரி, ஏன்னா ஒரு பொண்ணு மரித்து போறான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வரும். ஆண்டவர் சொல்றாரு, ஏ வாயை முடுங்கப்பா, அவன் நித்திரையா இருக்காரு அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவாரு, தூங்கிட்டு இருக்காப்பா. நீங்க ஒரு விசுவாசியா இருந்துட்டு அவர் செத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பஞ்சவர்ணம் இருக்காங்க, அவங்க மச்சான் செத்து போயிடுவாரு, பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதானே சொன்னீங்க? அட சும்மா இருங்கம்மா, அவர் எழும்பி வருவார், அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அப்படி சொல்லுங்க. வீட்டில எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இனி பணம் செலவழிக்கிறது வேஸ்ட்டுன்னு. போன வாரத்தை கேட்குறேன், அவர் ஸ்கூட்டி எடுத்துட்டு வெளியே எங்கே போறாராம். அப்படித்தானே சொன்னீங்க? பாருங்க, பைக்கில் போறாராம், பார்த்தாச்சாம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, ஹல்லேலூயா. நீ இயேசுவை கும்பிட போகாத, உனக்கு ஒரு அப்பனா 2 அப்பனான்னு கேட்டவர். பிறகு இப்போ என்ன கேட்குறாரு? எனக்காண்டி ஜெபம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு கேட்டார். பாஸ்டர் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண சொல்லுங்க. பாஸ்டர் சொன்ன ஆஸ்பத்திரிக்கே கூட்டிகிட்டு போங்க சொன்னாரா இல்லையா? ஆஸ்பத்திரியில் போனால் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்கள்ட்ட சொல்லாதீங்க, ஆளு கிட்டத்தட்ட இறந்தது மாதிரி தான், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த சீனியர் நர்ஸ் சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக சுகம் கொடுப்பார். எல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. ஒரு மாதம்னா கொண்டு வந்திருக்க மாட்டாங்களா, சரி பண்ணியிருக்கலான்னாங்க. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம், கரெக்டாக ஒரு 30 மணி நேரத்தில் 1.5 நாளில் அவர் இட்லியானோ தோசையை சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சார். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் படுத்து என்ன பண்ணிட்டாரு? தூங்கிட்டு இருக்கார், நித்திரையா இருக்கார். அப்போ வேதம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு சொல்லுது. இங்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்கிட்டு இருக்காரு. அப்ப எப்படி கடவுள் தூங்குவதும் இல்லை உறங்குவதில்லைன்னு சொல்லியிருக்கு, இவர் என்ன தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு வியாக்கியானங்கள் உருவாகும். விஷயம் என்னன்னா, மனித உடல் பலகீனம் உள்ளது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு சீஷர்ல பார்த்து, மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆகவே 1 மணி நேரமாவது நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? மாம்சம் அலுப்புள்ளதுதான். நைட்டும் பகலும் வேலை பார்த்துட்டு வந்து
அந்த ஒரு ரெஸ்ட், அதுக்கு சரியான தூக்கமும் ரெஸ்ட்டும் கிடைக்கலன்னா அது சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன செய்யும்? கண்ணை கறக்கத்தான் செய்யும். பிரைஸ் தி லார்ட். நான் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், இது இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணி நான் உட்காந்தா எனக்கு என்ன வரும்? தூக்கம் வரத்தான் செய்யும். ஏன்னா அவ்வளோ என்ன இருக்கும் உடம்புல? டயர்டு இருக்கும், அவ்வளோ டயர்டு இருக்கும். ஆனால் ரெகுலராக தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? செக் பண்ணணும்னு அர்த்தம், ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரிதானா? வேலைக்கு போகிறான், களைப்பாக இருக்குது, நைட்டு ஏதோ பெட்டி பருக்கையெல்லாம் தூக்குனா, லோட இறக்குனா ஏற்றுறான்னா உடம்பு வலி இருக்கும். முருகனன்னு சொல்லலாம், ஒரு வண்டியை தூக்கினப்பா, இன்ஜினை தூக்கி கலத்தினேன், மாட்டினேன், எடுத்தேன், உடம்பு பெயின், நைட்டு ஃபுல்லாக கெட்டி இழுத்தேன். அவருக்கு வேலை அப்படி. ஒரு டிரைவர் சொல்லலாம், நைட்டும் போலும் ஓட்டினேன், எடுத்தேன், வந்தேன்ட்டு. தூங்காமல் முழிச்சிருந்து இவ்வளோ பேரையும் பத்திரமா வீட்டில் வந்து காத்தேன் அப்படின்ட்டு. வீட்டிலே இருந்து 3 வேளைக்கு 5 வேளை சாப்பிட்டு, எல்லா சீரியலையும் A to Z பார்த்து எல்லாம் முடித்து, அது முடிச்சு செல்லு ஃபுல்லாக எல்லா நோட்டிஃபிகேஷனையும் கிளியர் பண்ணி எல்லாம் நீட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தூங்கி ரெஸ்ட் எடுத்து, அப்படி வந்து இவங்க சர்ச்சில் உட்காந்து பிரசங்கம் பண்ண கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்கே வந்தால் நல்லா அழகாக தூங்கிட்டு இருந்தா அவ்வளோ தாலாட்டாவா இருக்கு. அது இந்த வெயிலில் எப்படியா தூக்கம் வருது வாரந்தோறும் அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. சரியா? சரி, இயேசு கிறிஸ்து தூங்கினார்னா அவர் ராத்திரியும் பகலும் ஊழியம் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தார். அங்கே இங்கேமா ஓட்டம். அப்போ ஓட்டமும் சாட்டமும் பேய் விரட்டுறது, நோய் பிணியை தீக்கிறதுமா அப்படி நிற்காமல் ஓடிட்டு இருந்த உடனே அவருக்கு பாடியில் அப்படி உடம்புல களைப்பு ஏற்பட்டு அவர் தூங்கிட்டு இருக்கிறார். யார் சொன்னார்? நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடம் இல்லை. அவருக்குன்னு சொந்த மாட்டுங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத சிம்பானிக்க சொல்லிட்டார். இப்போ ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கார், அவர் எழுப்புறாங்க. அப்போ மாம்ச சரீரத்தில் எந்த ஒரு மனுஷன் இருந்தாலும் என்ன செய்யும்? அந்த பலகீனம் அவனை தாக்கும். அதனால தான் ஆவி உற்சாகமாக இருக்கும், ஜெபம் பண்ண சொல்லும், ஓட சொல்லும், ஹீரோவாக இருன்னு சொல்லும், அப்படி இருன்னு சொல்லும், நல்லவளாக இருன்னு சொல்லும், நல்லவனாக இருன்னு சொல்லும், இனி இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும். ஆனால் மாம்சம் என்னது? பலகீனமானது. அப்படி நினச்சேன், ஆனால் இப்படி இருக்க முடியல. உடம்பு ஒத்துழைக்காது. என்ன சொல்றீங்க? உடம்பு என்ன செய்யாது? ஒத்துழைக்காது. இன்னைக்கு அதெல்லாம் செய்யணும்னு நினச்சி நிறைய பிளான் போடுவோம். கொஞ்சம் படுத்து எழும்பி செய்வோமேன்னா மணி 6 ஆயிரும். ஐயோ, 4 மணிக்கே எல்லா வேலையும் முடிக்கணும்னு நினச்சோமே. ஆனால் கதை இருட்ட போகுது, இனி ஒன்றும் செய்ய முடியும்னு நாளைக்கு, மறுநாளைக்கு இதே கதை தான். சரி, கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு இந்த வேலையை முடிப்போம்னு நினைப்போம். படுத்தோம், நித்திரை ஆகிட்டோம், அவ்வளோதான். செத்த படம் மாதிரி ஒரு உறக்கம். தூங்கின பிறகு அப்படிதான். உயிர் இருக்கா இல்லையா யாருக்கு தெரியும்? முழிச்ச பிறகு தான் முழிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சரியா? சரி, அப்போ அவர் தூங்கிட்டு இருக்க பார்த்துட்டு நம்ம ஆளுங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும் அப்படின்னு கேட்குறாங்க. ரட்சியம்னு கேட்டவன ஆண்டவர் என்ன பண்ணாரு? நாங்கள் மடிந்து போகிறோம், சாக போகிறோம் அப்படின்னாரு. உடனே இயேசு எழும்பி, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் அப்படிதான் கேட்டார். கேள்வி அற்ப விசுவாசிகள் அப்படின்னா விசுவாசத்துல மிகவும் குறைவா இருக்கிறவர்களே ஏன்டா பயப்படுறீங்க? அப்படி அந்த அர்த்தம், அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கணும். பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டார். புரிஞ்சா உங்களுக்கு? ஏன்னா கேட்கறது யாரு? தேவாதி தேவன் எவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் செஞ்சுட்டு படுத்திருக்காரு அசால்ட்டா. இப்படி கேட்கலாமா இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா இருங்கப்பா. யார் படுத்திருக்கா? இயேசு படுத்திருக்காரு. ஐயா, ஆண்டவர் படுத்திருக்காரு. மடிந்தாலும் ஒருவேளை செத்து போனாலும் என்ன உயிரோட எழுப்புவார் அவர். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார். இந்த ஒரு தைரியம் நமக்கு இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கொஞ்சம் மாறுபட்ட விதமாக எழுதியிருக்கு. வாசிங்க. மார்க் 4:39. இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்று கேள்வி கேட்டார். கவனிச்சிங்களா?
இதில் முதல்ல கேட்ட மாதிரி இருக்குது, இதில் ரெண்டாவது கேட்ட மாதிரி இருக்குது. அப்போ ஏன் பயப்படுறீங்க? உயிருக்கு அவ்வளவு ஆசை. உயிருக்கு மேலே எத்தனை பேர் உயிர் மேலே ஆசை இருக்கு? காசு பணம் இல்லைன்னா, கஷ்டம் ஓவர் ஆயிட்டுனா ஆசை இருக்காது. ஏன் சொல்லுங்க? இங்கே தான் வாழறதுக்கு என்ன இருக்கு? போய் சேர்ந்துடும். அந்த அந்த அழகான இடத்துல போயிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறது. தற்கொலை பண்ண அங்கே போக முடியாத சம்பவம் அதெல்லாம் இல்லைன்னா அவன் டெய்லி ஒரு தற்கொலை நடக்கும். ஏதோ ஆண்டவர் கிருபையினால தற்கொலை பண்ணுற ஆத்மா பாதாளத்தான் போங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டாரு. அதனால என்ன பண்ணிட்டோம், நிறைய பேர் யோசிச்சு முடிவு பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயும் நரக வேதனை, அங்கேயும் நரக வேதனையான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க. ஆனா உயிர் மேல மனுஷனுக்கு எப்போ ஆசை வரும்னா, நிறைய செல்வங்கள் இப்போதான் வர ஆரம்பிச்சு, வாழ்க்கை சுமூகமாக போயிட்டு இருக்கு. படகுல எந்த காற்றும் கடலும் என்ன செய்யலை, மோதலை, அழகா போயிட்டு இருக்கும்போது இன்ப சுற்றுலா மாதிரி தோணும். என்ன சுற்றுலா? காற்று அழகா மெதுவான தென்றல் அடிக்கும். எப்படி அழகா தாலாட்டு போல இருந்தா என்ன இல்லை, இதாண்டா சொர்க்கம் ஆண்டவர் தந்தன்னு சொல்லிட்டு அழகா போயிட்டு இருப்போம். பிக்னிக் போயிட்டு இருப்போம். காற்று கொஞ்சம் பலமா அடிச்ச உடனே என்ன ஆடுது, இது நல்லா இல்லையே அப்படின்ற ஒரு பயம் வரும். அதில் வாழ்க்கை சுமூகமா போகும்போது வாழணும் ஆசையா இருக்கும். பணம் நிறைய இருந்தாலும் ஓகே வாழ்ந்துடலாம் அப்படின்னு இருக்கும். ஒண்ணுமே இல்லை, எல்லாம் தோல்வியும் கஷ்டமும் கசப்புமா இருந்தா என்ன நடக்கும்? எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். அப்படிதானா? சீக்கிரம் வாங்க ஆண்டவரே, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க ஆண்டவரே. இல்லைன்னா என்ன ஜெபம் நடக்கும்? ஆண்டவரே இன்னும் ஆயுசு நாளை தார ஆண்டவரே, இன்னும் எனக்கு பெல்லனை தார ஆண்டவரே, நான் இன்னும் இருந்து ஏதாவது பண்ணணும் ஆண்டவரே. இல்லைன்னா என்னது வரும்? இப்படி வரும். இப்போ நிறைய பேர் கல்யாணம் முடிஞ்சு குழந்தையும் ஆயிட்டு, இப்போ என்ன தெரியுமா, டக்குன்னு விட்டுட்டும் போக முடியாது. ஏன்னா பிள்ளைங்க ஆயிட்ட என்ன பண்ணுறது, டக்குன்னு ஒன்று போக முடியாது. காசு இல்லாட்டாலும் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்காக, அதாவது முகத்தை பார்த்தாவது வாழணும். அந்த நேரத்தில் பிசாசு நிறைய பெற்றோரை என்ன பண்ணுறான், பிள்ளையும் கொண்டு நீயும் சாவுன்னு சொல்லி கணத்தில் வந்து செத்த ஆட்கள் உண்டு. தூக்கு மாட்டணும்னு விஷம் கொடுத்தது உண்டு. பார்த்தீங்களா? பேப்பர்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? குடும்பமாக சாகிற குரூப்பெல்லாம் இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சா அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை நம்ம உலகத்தில் கடன் கேட்டு யாரும் கொடுக்கல, உதவி யாரும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சாக போகாதீங்க. முயற்சி எடுத்துகிட்டே இருங்க. என்னைக்கா ஒரு நாள் என்ன செய்யும், வெற்றி கிடைக்கும். ஏதோ ஒரு கண்மலையில் என்ன செய்யும், ஊற்றுவார். நமக்கான கண்மலையை அடிக்கணும். சும்மா எல்லா இடத்துலையும் போய் அடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு தண்ணீரை தருவார். சாக விடமாட்டார். அல்லேலூயா! சாக விடவே மாட்டார். முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். வரலங்க முயற்சி பண்ணுங்க அப்படி போயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு சோர்ந்து போகக்கூடாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ உயிருக்கு பயப்படாதீங்க. பிறப்பு ஒன்று இருந்தால், அடிக்கடி உங்களுக்கு சொல்றது, 6லும் சாவு, 100ல ஏன் 80லயும் சாக முடியாதா? 70ல சாவு வராதா? 50ல வராதா? 30ல வராதா? பிறந்தவன குழந்தை சாவாதா? உங்கள்கிட்ட ஏன்ட்ட அந்த கீ இல்லை, நம்மள்கிட்ட ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ என்னைக்குனாலும் சாவு வந்து தான் ஆகும். நீங்கள் சாவை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர் பார்த்துக்குவார். அதனால தான் சொல்கிறேன், இருக்கிற கொஞ்ச நாளில் இருக்கிற ஒருபடி மண்ணை கூட நம்மளால் கொண்டு போக முடியாது. ஏன் உங்கள் சரீரத்தை, என் சரீரத்தை கூட கொண்டு போக முடியாது. நம்ம ஏன் கவலைப்படணும், ஏன் பயப்படணும்னு ஆண்டவர் கேட்குறார். ஒன்றையுமே கொண்டு போக முடியாது. ஒரு குண்டூசியை கூட கொண்டு போக முடியாது. லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய சின்ன ஒரு பேப்பரை கூட கொண்டு போக முடியாது. மண்ணுக்குரிய மண்ணிலிருந்து எடுத்த எதையுமே நீங்க கொண்டு போக முடியாது. பரலோகத்தில் நாட் அலவுடு. பரலோகத்தில் ஆண்டவர் தந்த ஜீவன் ஆத்மா மட்டும்தான் அங்கே போகும். அங்கே போனவர் நமக்கு மகிமையின் சரீரம் வரும். ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, எல்லாம் தேவதூதர்களை போல எப்படி இருப்போம், மகிமையின் சரீரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையின் சரீரத்தில் இருப்போம். அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? இவன் தான் குணசேகர், இவன் தான் அஜிஸ், இவன் தான் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்.
நம்ம இந்த சரீரம் இருக்காது, மண் சரீரம் இருக்காது, சரியா? விண் சரீரம் இருக்கும். தேவதூதர்ல ஆவியாட்டா வராங்க, இல்ல இல்ல, அதே மாதிரி ஒரு சரீரம் இருக்கும். ஆனா இங்க கருப்பு, இங்க ஊனம் அப்படின்லாம் இருப்பீங்கல்ல, அங்க அதெல்லாம் இருக்காது. பரலோகத்தின் சரி எல்லாரும் அழகா இருப்பீங்க. அப்போ சந்தோஷம் தானே? பியூட்டி பார்லருக்கு போண்டான், பவுடர் அடிக்காண்டான், பெயிண்ட் அடிக்காண்டான், கண்ணாடி போடாண்டான், ஒன்றும் போண்டான். இங்கே நீங்கள் விலை உயர்ந்த ட்ரெஸ் எல்லாம் போடுவீங்கள, அதை விட விலை பயங்கர ஜாஸ்தியானது ஆண்டவர் தயாரித்த ட்ரெஸ் தருவார். நிறைய பேர் எதுக்கியா பரலோகத்துக்கு போகணுன்னு கேட்பான்ல, அவனுக்கு சொல்லி கொடுங்க. டேய், உலகத்தில் கிடைக்காத பொருள் எல்லாம் அங்கே கிடைக்கும். நீங்கள் தங்கத்தை எடுத்து காற்றுல தான் மாட்டுவேன், அங்கே நாங்கள் தங்கத்தில் தான் காலையை வச்சு மிதிப்பேன். படியே தங்கத்தில் தான் இருக்கும், தலைமை தங்கமாக தான் இருக்கும். இருக்குமா இல்லையா? வஜ்ரக்கல், குமேதக்கல், அந்த கல் இந்த கல்லெல்லாம் இங்கே டூப்ளிகேட்டை தான் நீ பார்ப்ப. ஒரிஜினல் இங்கே காம்பவுண்டில் மதிலில் இருக்கும், வீட்டு மதிலில் இருக்கும். அங்கே ஒருத்தருக்கு தங்கத்தில் வீடு சொல்லி கொடுங்க. என்ன வீடு? இங்கே தங்கிறதுக்கு வீடு இல்லை, அங்கே என்ன வீடு? தங்கத்தால வீடு. அப்போ இதெல்லாம் வேணுமா? இல்லை இங்கே தான் இந்த வீடு தான், மண் வீடு தான் வேணுமா? என்ன வீடு வேணும்? அதுக்காண்டி இன்னைக்கு எல்லாம் இடிச்சு போட்டுறாதீங்க, டைம் இருக்கு. எப்போ ஆண்டவர் வருவார்னு தெரியாதனால அதை பற்றி கவலையே படாதீங்க. ரெண்டாவது உடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்பட விடான்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். வாசிங்க 6வது அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 6:25. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், பாருங்க, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உயிருக்காக கவலைப்படாத. ரெண்டாவது, என்னத்தை உடுப்போம் என்று உன் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா ஜீவனை பார்க்கலும் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உடைக்காக உணவுக்காக கவலைப்படாத. பிரைஸ் தி லார்ட். கவலைப்படாத. உனக்கு கவலை வருதுன்னா உடனே நீ என்ன பண்ணு? 26ஆம் வசனத்தை வாசி. ஆகாயத்து பட்சிகளை, கவலை வருதுன்னா ஆகாயத்து பட்சின்னா யாரு? பறவைகள், குருவிகள், இவைகளை நீ கவனிச்சு பாரு. அவங்க தோட்டம் எடுத்து விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பொக்கிஷ சாலை களஞ்சியங்கள்ல சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவி, உன்னை அழகாக படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு உல்லாசமாய் பாடுறிய, உன்னை அழகாக படைச்சது யாரு? ஐயோ ஐயோ, இது தெரியாதா? ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார். ஐயோ ஐயோ, இது தெரியாதா? ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார். உண்ண உணவும் கொடுக்கிறார், உறங்க இடமும் கொடுக்கிறார், இந்த உலகத்தையே படைச்சு இருக்கிறார். உண்ண உணவும் கொடுக்கிறார், உறங்க இடமும் கொடுக்கிறார், இந்த உலகத்தையே படைச்சு இருக்கிறார். சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவி, உன் சிறகை எனக்கு தந்திடுவாயா? உன்னை போல பாடிக்கிட்டு உல்லாசமாய் பறப்பதற்கு ஒரு உதவி எனக்கு செய்திடுவாயா? ஐயோ, இனிமே அப்படி கேட்காதே. அந்த ஆண்டவர் கேட்டா கோவிச்சுக்குவாரே. ஐயோ, இனிமே அப்படி கேட்காதே. அந்த ஆண்டவர் கேட்டா கோவிச்சுக்குவாரே. எங்களை காக்கிற ஆண்டவர்
உங்களை காப்பது இல்லையா? அட உங்களை தானே ரொம்பவும் நேசிக்கிறார். எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பது இல்லையா? அட உங்களை தானே ரொம்பவும் நேசிக்கிறார். ஆமாம் சிட்டுக்குருவியே, ஆமாம் சிட்டுக்குருவியே, இது மனுஷங்களுக்கு புரியவில்லையே. உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டார், இந்த உண்மையும் ஏனோ தெரியவில்லையே. ஆமாம் சிட்டுக்குருவியே, ஆமாம் சிட்டுக்குருவியே, இது மனுஷங்களுக்கு புரியவில்லையே. உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டார், இந்த உண்மையும் ஏனோ தெரியவில்லையே. லா 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 லா. நாம் குருவியா மாற நினைக்கிறோம். சிறகு இருந்தா வானத்துல பறக்கலாம், அப்படி இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அந்த சிட்டுக்குருவிக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரிய பறவைகள் வந்து கொத்தி கொன்று போட்டுரும். அது ஆகாரத்துக்கு பயந்து பயந்து போய் தேட போகணும். அதுவும் தினந்தோறும் வாழ்க்கையில் போராடி தான் சாப்பிடவே செய்யணும். ஆடுறது பாடலாம் ஓகே, ஆனால் எது எப்படி இருந்தாலும் எனக்கு மேலே ஒரு ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லிட்டு அது சந்தோஷமாக இருக்குதான். அதுகளுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஒரு மனிதன் சொல்லும்போது சொல்கிறாரு, காலையில் எழும்புற உடனே நீங்கள் நல்லா உத்து கவனித்தீங்கன்னா குருவிகள் பாடும் சத்தம் கேட்குமோ. என்ன சத்தம் கேட்குமோ? அது குருவிகள் பாடுவதில்லை, காலையிலே ப்ரேயர் பண்ணுதான். குருவிகள் எல்லாம் கடவுளை துதிச்சு நன்றி செலுத்துதான். இந்த புதிய நாளை தந்தமைக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தந்துருங்க, இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தந்துருங்க, இன்றைக்குள்ள பாதுகாப்பை எனக்கு தந்துருங்க, இயேசு நாமத்தில் ஆமென். நீங்கள் எல்லாம் தருவதற்காக நன்றி சொல்லி மறுபடியும் காலைல டியூட்டி கிளம்பிடுமா. எங்கெல்லாம் சாப்பாடு இருக்குது, எவன் வயலாக இருந்தால் நமக்கு என்ன? எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. கொத்தி சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். இல்லை அது மினிஸ்டருடைய வேலை, தேவையில்லை, எனக்கு என்ன? மினிஸ்டராக இருந்தானா பிரதமராக இருந்தா எனக்கு என்னையா? நான் யாருடைய ஆளு? வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தருடைய ஆளு. நீங்களும் நானும் அப்படி ஒரு மைண்டில் நினச்சிட்டு போய் அடுத்தவன் வயலில் போய் நெஞ்சிடாதீங்க, கையை வச்சிடாதீங்க. கை அங்கே தான் இருக்கும். மனுஷனுக்கு வேற நீதி, அவனுக்கு உள்ளத அவன் சாப்பிடணும், அவன் திறமைக்கு தக்க சம்பாதிச்சுக்கணும். உயிர் இருக்க வரைக்கும் உங்களுக்கு இது இருக்கு. சரி, எனிவே வேதம் சொல்லுது, உடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்படாதீங்க. இப்போ முதலாவது உயிருக்கு கவலைப்படக்கூடாது, ரெண்டாவது உடைக்கும் உணவுக்கும் கவலைப்படாது. கர்த்தர் நடத்துவார். அதுக்காக வேலைக்கு போகாமல் இருக்கலாமா பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. சாப்பாடு வீட்டுக்கு வருமா? குருவியே என்ன செய்யுது? தான் வாழ்கிறதுக்கு என்ன செய்யுது? கூடு கட்டுது. அதுக்கு ஒரு இன்ஜினியரில் வாஸ்து பார்க்காது, நேரம் பார்க்காது, வேற எதுவும் நல்ல நேரம் கட்ட நேரம் இருந்து பார்க்காது. என்ன பண்ணும்? வாழ்வதற்கு தேவையான வசதியான அழகான வீடை அது பார்த்து பார்த்து செய்யும். குருவிகள்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? முட்டையிட்டு குஞ்சு பொரிச்ச உடனே மின்மினி பூச்சிகளை பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு உள்ள அலங்கரிக்குமா, குழந்தைகளுக்கு வெளிச்சம் கொடுக்குதான். அது உங்களுக்கு தெரியுமா? மின்மினி பூச்சியை பிடிச்சி கொண்டு வைக்கும். ஏது? லைட்டு, இலவச கரண்டு. நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டில் அழகழகான லைட்டுகளை போடுறோம். தப்பொன்னும் கிடையாது. குருவி, நானே தான் நிறைய சொல்லுவேன், குருவியே வீடு கட்டுது தனக்கு, குருவியே கூடு கட்டுதியா, நீ வாழ ஒரு வீடு கட்டலைன்னா நீ எல்லாம் மனுஷனாயா அப்படிம்பேன். கட்டுங்க சொல்லிட்டீங்க, எப்படியா கட்டுறது அப்படின்னு கேட்குறீங்க. வேலை செய்யணும், உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா படிக்கணும், சம்பாதிக்கணும், வீடை கட்டணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட்டா ஒரு யூஸ் கிடையாது, பயப்பட்டா ஒரு யூஸ் கிடையாது. அப்படிதான் சொல்ல வர்றார் ஆண்டவர். இதை பத்தி நீ கவலைப்படாத, இதை பத்தி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. மூன்றாவது, வாழுவதற்கு பயப்படாதீங்க. நிறைய பேர் வாழ்றதுக்கு
பிடிக்கிறதே இல்லை. பயம் என்ன பயம், என்னத்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாழ பிடிக்கிறது இல்லை. அதனால் வாழணும். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாய். அப்போ இந்த வசனம் தப்பா எடுத்துடக்கூடாது. பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்போ ஒரு மனுஷன் வாழ்வதற்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுமா தெரியாதா ஒரு மனுஷனுக்கு? ஆண்டவர் என்ன மனசுல சொல்லியிருப்பாரு? இந்த மாதிரி வார்த்தை எப்படி சொல்லியிருப்பாரு? நல்ல விதமா வாழ சொல்லியிருப்பாரு. அப்படித்தானே? இஷ்டம் போல வாழ்ந்து சுகமாயிரு சொல்லவே இல்லை. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படித்தானே சொல்லியிருக்காரு. ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாரு, விலை உயர்ந்த பழங்கள், விலை குறைஞ்ச பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம வாங்க முடியாத பழங்கள்லாம் இருக்கு, பயங்கர விலை உள்ளது. மீனே பாருங்க, நமக்கு தெரிஞ்ச சாலையும் சூறையும் தான், நெத்தலி. இனி என்னெல்லாம் இருக்கு? வஞ்சர மீனுங்கிறானுவ, நெய் மீனுன்றாங்க, பாறைன்றாங்க, நட்சத்திர மீனா. ஆமா, அது சாப்பிட முடியுமா தெரியல, ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்குள்ள சொல்றோம். நிறைய மீன் வகைகள் இருக்கு, விலையெல்லாம் பயங்கரமான மீன், நம்ம எல்லாம் பார்த்தது கூட கிடையாது. அப்படிப்பட்ட மீன் வகைகள்லாம் இருக்கு. அது யாருக்கா ஆண்டவர் படைச்சிருக்காரு? அப்ப ஏன் சாப்பிட முடியல? பைசா வேணும்ல, சாப்பிடுற பைசா வேணும்ல. ஆனா ஆண்டவர் யாருக்காக படைச்சாரு? பணக்காரன் மட்டும் சாப்பிடுறதுக்காக படைச்சாரு? யாருக்கு படைச்சாரு? இது பணக்காரனுக்கும் ஏழைக்கும் அப்படி பிடிச்சு படைச்சாரா? எல்லாத்துக்கும் தானே படைச்சாரு. ஏன் நம்மளால சாப்பிட முடியல? ஆமா, ஏன் வாங்க முடியலன்னா நம்ம அதை பத்தி முயற்சி அணிச்சல. உங்களால வாங்க முடியுமா முடியாத மட்டும் சொல்லுங்க. பிறகு என்ன, ஏன் வாங்கல? நம்ம வாங்க முயற்சி எடுக்கல. அவர் அதான் சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, எல்லா பணக்காரனும் பணக்காரன், அவன் பாவத்துல வந்தவன் தான், அவன் முயற்சி எடுத்தான், வாங்குறான், சாப்பிடுறான், அனுபவிக்கிறான். நீ என்ன முயற்சி எடுத்த? 11 மணி நேரம் இழுத்து மூடி தூங்குனா நெத்தலி மீன் கூட வாங்க முடியாது. என்ன மீன் வாங்க முடியாது? நெத்தலி மீன். நீங்க முருகன்ட்ட கேட்டா தெரியும். காலைல எத்தனை மணி தூங்குவீங்க? தெரியாது. எத்தனை மணி படுப்பீங்க? தெரியாது. சும்மா கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. உண்மையான பிரதர். ஏன் அப்படின்னா அவர் 24 hours வேலை பார்த்துட்டு இருப்பார். மைண்ட்ல எப்போ எழும்புவேன், எப்போ நான் வேலைக்கு போவேன், எப்போ நான் அடுத்த இதை பார்ப்பேன், ₹1 எப்போ சம்பாதிக்க முடியும், அப்படிதான் மைண்ட் இருக்கும். அப்புறம் நைட்டு 6 மணி ஆயிடுச்சு, எல்லாம் முடிச்சுட்டு போய் படுக்க மாட்டார். அன்னைக்குள்ள வேலை முடியலைன்னா 12 மணி ஆனாலும் முடிச்சுட்டு தான் படுப்பார். கரெக்டாக கேளுங்க. அவரால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? கையை தட்டுங்கய்யா, கையை தட்டுங்க. அவர் பிறக்கும்போது பணக்காரராட்டா பிறந்தாரு, இல்ல பணக்காரர் ஆயிட்டாரா? இப்போ இன்னும் ஆகல. பணக்காரன் யாரு? பணக்காரனா யாரு தெரியுமா? தான் வேலை செய்யாம உட்காந்துட்டு மேனேஜர் முதல் கொண்டு அத்தனை பேர் வேலை வாங்குவான் தெரியுமா? அவன் தான் பணக்காரன். அவர் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காரு, உழைச்சிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், எத்தனை புரியுது தெரியுமா? நம்மெல்லாம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அவர் இது காரில் வந்தார், இதில் வாங்குறாரு, இங்கே போகிறாரு, லூலு மாலுக்கெல்லாம் போகிறாரு. அன்னைக்கு மலேசியா, அன்னைக்கு இங்கே லண்டனுக்கு போயிட்டு வந்தார். அன்னைக்கு ஃபோட்டோ அனுப்புனார், பார்த்தீங்களா? நீங்கள் லண்டன் ஃபோட்டோ அனுப்பி கொடுக்கலையே இவங்களுக்கெல்லாம். நாம் கடினமாக உழைக்கணும். முதல்ல வீட்டில் காலையில் பெருக்காமல் போட்ட குப்பையை முதல்ல என்ன செய்யணும்? 4 மணிக்கு முன்னாடி பெருக்கணும் முதல்ல. சரி, காலையில் 4 மணி 5 மணிக்கு எழும்பி வேலைகள்லாம் 10 மணிக்கு முடிச்சுட்டு அடுத்து என்ன உருவாக்கலாம், என்ன செய்யலாம், என்ன சம்பாதிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. நீங்களும் பணம் சம்பாதிக்கலாம். அப்போ வாங்க முடியாது, அனுபவிக்க முடியாது ஒன்று இந்த உலகத்தில் என்ன இல்லை, கிடையவே கிடையாது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தா தெரியாம இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. நீங்க நம்மளால முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அத்தனை பேரும் சோம்பேறிகளாக இருக்கிறோம்.
சோம்பேறி. நெத்தலி போதும். காலையில் எழுமணுன்னு என்ன பண்ணிட்டான் மைண்டில், நெத்தலி மீன் போதும், கருவாடு போதும், முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்ன செய்யாது, மைண்டு வேலையே செய்யாது. நான் இன்னைக்கு ஒரு கார் வச்சுருக்கேன், எனக்கு அதில் ஒரு திருப்தியே கிடையாது. என்னைய ஒரு கார் வச்சுருக்கு, இதெல்லாம் ஒரு காரா, என்ன இவ்வளோ பெரிய கார், அது ஒரு விஷயம் இல்லை. ட்ரெஸ் போடுறேன், இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா? என்ன ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, தம்பி நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், அதில் தான் நான் யாருன்னே என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னாரு. என்ன அப்படின்னு, ஒரு விலை உயர்ந்த வாட்ச் கட்டியிருந்தேன், அதோடைய விலை 1 லட்சம் அப்படின்னாரு. ஓ சூப்பர் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரியும் 1 லட்சத்துக்கெல்லாம் வாட்ச் இருக்கா அப்படின்னு. அப்போ தான் எனக்கே தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தேன் ஆன்லைனில், எவ்வளோ பெரிய எவ்வளோ ரூபாக்குள்ள வாட்ச் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா 5 கோடிக்கு இருக்குது, 10 கோடிக்கு இருக்குது வாட்ச்சு. அடா பாவியல், நம்ம இவ்வளோ விஷயமே தெரியாமல் இருந்து நம்ம 50 ரூபா வாட்ச் கட்டுறதுக்கு 1000 முறை யோசிச்சுட்டு இருக்கோம். 5 கோடிக்கும் 10 கோடிக்கும் வாட்ச் இருக்கா? பா டைமண்ட் எல்லாம் உள்ள வாட்ச் இருக்கு, தங்கத்தால் செஞ்ச வாட்ச் இருக்குன்றான். தலையே சுற்றி போச்சு. முகேஷ் அம்பானி எவ்வளோ? 600 கோடி. கேளுங்க, உண்மையில இது ஷாக்கிங்கா இருக்கு எனக்கு. போங்க எங்க முகேஷ் அம்மா மகன் என்கேஜ்மெண்ட் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தான், சர்வானின்னு ஒரு ட்ரெஸ். அதுல ஒரு சின்ன பேட்ச் இருக்கும், அந்த பேட்சே 1 கோடி ரூபான்னு சொன்னாங்க. என்னையா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தலை சுத்திட்டு, ஒண்ணுமே இல்லை, ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி ஏதோ இருக்குன்ட்டு, ஏதோ வைரத்தில் ஏதோ உள்ளதுன்னு நினைக்கிறேன். சரி மேலே இவரு கதையை கேட்போம். 1 லட்சம் ரூபா வாட்சை கட்டியிருந்தாரான். இவரு வாட்சை இப்படி நம்ம மோதிரம் போட்டு எப்படி இப்படி காட்ட தெரியுமா, வாட்சை எப்படி வச்சுட்டு பெருசா காட்டிக்கிட்டு பக்கத்துல இப்படி, எவனுமே கண்டுக்கலையா. இவர் சொல்றாரு எவனுமே கண்டுக்கலையா, 1 லட்சம் ரூபா வாட்சு கட்டிருக்கேன், பாவி பயில ஒருத்தரும் கண்டுக்கலன்னு சொல்லிட்டு இவர் பொறுக்காம பக்கத்துல வந்து ஒரு கூப்பிட்டு, சார் வணக்கம்னாராம். வணக்கம் சொல்லுங்க, வாட்ச் நல்லா இருக்கா சார் அப்படின்னு இருக்காரு. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு அப்படின்னு சாதாரணமாக சொல்லி வச்சுட்டாரான். என்ன இவன் இப்படி பண்ணிட்டான்? சார் இது 1 லட்ச ரூபா வாட்ச் சார். அப்படியா, சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும். அப்பமா இவர் உஷாரா இருக்கணுமா? சார் 1 லட்ச ரூபா வாட்சு அப்படின்னோடனே அவர் ஒன்று அவர் வாட்சை காட்டினாராம். இது ஒன்றும் இல்லை, 5 லட்ச ரூபா வாட்ச் தான் பாருங்க. இவர் உடனே சட்டையை எல்லாம் முழுசா போட்டு மூடி வச்சுட்டாரு. இப்பதான் யோசிச்சாரு, இவர் 5 லட்ச ரூபா போட்டு வாட்ச் சொல்றான், அங்க ஒருத்தர் இருக்கான், அவன் பெரிய தொழில் எதுவராச்சே, அவன் எத்தனை கோடி ரூபா வாட்ச் கட்டியிருப்பான்னு சொல்லி இப்பதான் அவர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இவ்வளவு நாள் தலைவர் என்ன நினைச்சாரு, நான் தான் என் ஊர்ல. இப்ப சொல்லு தம்பி நான் பணக்காரனான்னு கேட்டாரான்ட்ட. ஆமா இல்ல, நீர் என்னையா பணக்காரரு? இப்பதான் தம்பி நான் உணர்ந்தேன். எத்தனை புரியுது நான் சொல்றது? அடுத்து ஒரு பிளேசர் போட்டிருந்தாரு இவர் போட்டிருந்த பிளேசரு, அதாவது கோட்டு 7000 ரூபா 8000 ரூபா கோட்டு போட்டிருந்தாரு. இவர் அதையும் நினைச்சிருக்காரு நான் தான் பெரிய கோட்டு போட்டிருக்கேன்ட்டு. அந்த பக்கம் ஒருத்தன் சாப்பிட போகும்போது கோட்டை அப்படி கழட்டி சுருட்டி எரிஞ்சிட்டான். அது எரிஞ்ச உடனே அப்படி ரப்பர் மாதிரி வந்து மறுபடியும் நீட்டாக நிற்கிதான். அதனால வேலைக்காரன் தூக்கி ஹங்கலத்தும் போட்டாங்க. சார் என்ன சார் கோட்டை தூக்கி கசங்கி எரிஞ்சிட்டீங்கன்ட்டு. அது கசங்கா சார், அந்த கோட்டுடைய விலை 60,000 ரூபா அப்படின்னு. இவர் தலையில முக்காடு இருந்துன்னா முக்காடை போட்டுட்டு இப்படியே போயிருந்திருப்பாராம். தம்பி நான் அதுக்கு பிறகு எனக்கு உடம்பே கூசிட்டு, நான் போட்டிருக்க ஒண்ணுமே மேட்டரே இல்லை, இனி இந்த மீட்டிங் எல்லாம் போகணுமான்னு யோசிக்கிறேன். இவ்வளவு நாள் நான் நினைச்சேன் நான் பெரிய ஆளு, என்ன கூப்பிட்டு வாங்க சார் இவர் பெரிய ஆளுன்னு சொல்லி என்ன பாராட்ட நினைச்சு போனா அவன் தலை சுத்துற அளவுக்கு எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னாரு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ நம்முடைய மனதில் சாலை மீன் நெத்தலை மீன்லேருந்து என்ன செய்யணும்? மாறணும். இன்னையிலேருந்து வீட்டில் சண்டை போட்டுறாதீங்க, எனக்கு வஞ்சரை மீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சண்டை கிண்ட போட்டுறாதீங்க. பட் மனதெல்லாம் மாறணும். குறுகிய மனப்பான்மை மாறணும். நம்மளால இதான் முடியுங்கிற நிலைமையை மாற்றி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நம்ம போற வழியில, உங்க பெருமளஞ்சில போற வழியில ஸ்கூல் சோர்ல எழுதி போட்டிருக்கு, நீ முடியாதென்று சொல்லுகிற விஷயத்த எங்கோ ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம முயற்சி எடுக்கணும். கடன் வாங்கி சாப்பிடாதீங்க, குடும்பமே தொலைஞ்சு போச்சு. அப்படி பண்ணாதீங்க. கஞ்சியை குடிச்சிட்டு படுங்க, உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடுங்க. மனுஷன் மகிழ்ச்சியா இருப்பதும்
நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை இந்த உலகத்துல இல்லை. சந்தோஷமா இருக்க, எனக்கு இந்த சாவறதுக்கு முன்னாடி இதை செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்தா ட்ரை பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வாரு? உதவி செய்வார். ஒன்றும் கொண்டு போறது இல்லை. ஓகே, பரலோகத்துக்கு போன பிறகு இந்த பூமியில் உள்ள எந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. அதை கவனிச்சுக்கோங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இங்க நம்ம அடுத்து வாழ்வதற்கு பயப்படக்கூடாது. வாசிக்கலாம். ஏசாயன் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10 வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. நீ ஒரு எம்எல்ஏ ஏதாவது சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 5 வருஷம் ஒரு பயம் இல்லாம இருப்போம். நம்ம எம்எல்ஏ, ஆளுங்கட்சி எம்எல்ஏ யார் தான்? நம்ம ஆளு. பயப்படான்னு சொல்லிட்டாயா அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்குவான். இங்க அப்படி இல்லை. உலகத்தை ஆளக்கூடிய தேவன் சொல்றாரு பயப்படாதேன்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம தைரியமா இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கிறிஸ்துக்குள்ள அன்பானவர்களே, நம்ம யாருக்கு அவ்வளவா துரோகம் பண்ணதில்லை நார்மலாவே. அப்படி இருக்க நமக்கு அவ்வளோ சோதனைகள் வருதுன்றா ஒரு பெரிய சாதனைக்கு அது காரணம் தான். அது சாதனை இல்லாம சோதனை இல்லாம சாதனை இல்லை. அப்போ இந்த சோதிக்கப்படுகிற நாம சுத்த பொண்ணா ஒரு நாள் என்ன செய்வோம்? விளங்குவோம். அனுபவம் இவைகளெல்லாம் அனுபவமா இருக்கிறபடினால நம்ம இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுவதற்கு, இன்னொருத்தருக்கு சொல்லுவதற்கு உதவியா இருக்கும் இந்த அனுபவங்கள். அப்ப நம்ம இதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம மெச்சூர்ட் ஆகுறதுக்கு, வளருவதற்கு, உயர்வதற்கு இந்த அனுபவங்கள் உதவியாக இருக்கும். தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் அழுதுட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பவுல் சொல்றாரு, நான் தினந்தோறும் சாகிறேன் என்று எண்ணப்பட்டாலும் அப்படின்னு ஒரு வசனத்தில் குறிப்பிட்டிருப்பார். செத்து செத்து பிழைக்கிறோம் அப்படின்ற அர்த்தம் தான் அது. அப்படி பார்த்தா நான் எல்லாம் ஒரு மாசத்துக்கு 100 தடவை என்ன செய்யணும்? என்னையா செய்யணும்? என்ன செய்யணும்? 100 தடவை சாகணும். இப்ப என்ன பண்றோம்? நம்ம பயப்படாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்குடா பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறாரு, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 2 மாசத்துல என்ன 11 லட்சம் ரூபா நஷ்டம் ஆயிட்டு. ஒரு ஸ்கூல் ஒர்க் பண்ணி பயங்கரமான கஷ்டமாயிட்டு. இந்த இவ்வளோ வருஷத்துல எந்த ஒரு டியூவை நான் பெண்டிங் போட்டதில்லை. கிட்டத்தட்ட 17 டியூ பெண்டிங். மொத்தம் 21 லோனு, 17 டியூ பெண்டிங் ஆயிடுச்சு. அவ்வளோ பவுன்ஸ். ஒரு பவுன்ஸ் 700 to 900. 17 டியூ பவுன்ஸ் எத்தனை ரூபா ஆச்சு பாருங்க. எனக்கு கடன்காரன் ஃபோன் பண்ணதே இல்லை இவ்வளோ நாளும். இந்த மாதிரி லோன் பார்த்தீங்க பவுன்ஸ் ஆனதே இல்லை. டெய்லி ஃபோன் வந்தால் லோன் வேணுமான்னு தான் கேட்டு வரும். இவ்வளோ லோன் இருந்தோம், கரெக்டாக கட்டுறானு அப்படின்ட்டு. காரில் 2 டியூ பெண்டிங் ஆயிடுச்சு. இன்னொரு டியூ கட்டலைன்னா வண்டியை தூக்கிட்டு போயிடுவான். போன வாரம் வரைக்கும் அவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ண ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த வாரம் என்ன பண்ணோம்? டூர் போனோம். நம்ம என்ன பண்ணோம்? சாகத்தான் போகிறோம், சந்தோஷமாக சாகுமே. எப்படி? தண்ணி எங்கே கிடக்குன்னு அலைஞ்சிட்டு நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே சொல்லிட்டு வந்தேன், டேய் கடைசி டூர் இந்த காரில் வர்றது இதான் லாஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. சும்மா ஜோக்கு சொன்னேன், கார் நல்லா பார்த்துங்கப்பா, அடுத்த வாரம் தூக்கிட்டு போவானுங்க, கட்டர் வாயில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பிரைஸ் தி லார்ட். பிறகு ஒரு அவனே மேனேஜரே ஃபோன் பண்ணி, சார் இவ்வளோ நாள் நீங்கள் கரெக்டாக கட்டினீங்க சார், ஏன் சார் இந்த 2 மாதம் டல்லியா, எனக்கு பணமே இல்லை, என்ன பண்ணுறது, குறைச்சி டியூ போட்டுக்கூடியா? சார் அதெல்லாம் பண்ண முடியாது சார். இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், கார் வேணுமா நான் வச்சுருக்கவா, என்ன பண்ணு கேட்டேன். சார் ஒரு டியூவை எப்படியா கட்டி விடுங்க, மீதி உள்ள நாங்கள் பார்த்துக்குறோம், ஏலத்துக்கு எடுக்காமல் பார்த்துக்குறோன்னா. இப்போ கட்ட முடியாதியா, எனக்கு ஒரு 2 வாரம் ஆகும் அப்படின்னு. சரி சார் அதுக்குள்ளே கட்டி விடுங்க. ஏதோ கொஞ்சம் காசு வந்துச்சு, கட்டி விட்டோம். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கிறோம். தினந்தோறும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? செத்து பிழைக்கிறோம். கிட்டத்தட்ட 3 மாதம் வேலையே இல்லாமல் ஆட்களை வச்சு சம்பளம் போட்டோம் நாங்கள். கிட்டத்தட்ட அதிலே கொஞ்சம் பேர் அதுக்கு நம்ம 1.5 லட்சம் ரூபா மேலே அதுக்கு செலவழிச்சிருக்கோம்.
சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லாட்டா பரவாயில்ல, நம்மளை நம்பி அந்த வேலைக்காரனுக்கு காசு கொடுக்குன்னு சொல்லி நாங்கள் அப்படி பண்ணணும். ஏன்னா எப்படியும் எங்களுடைய பிஸ்னஸ் ஒரு நல்ல பிஸ்னஸ் கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். எல்லாத்துக்கும் மேலே கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை, எப்படி ஆகிலும் ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம என்ன பண்ணோம். எந்த வாரமாக அவங்கள்ட்ட வந்து அழுதுட்டு இருந்தேனா? சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ எனக்கு டியூ கட்ட முடியல, யாரா ஆளுக்கு ஒரு 50,000 தாங்க கேட்டனா அது நிறைய பேர்கிட்ட கேட்டேன். ஒரு 10 லட்சம் தந்தா நல்லா இருக்குமெண்டு. ஆனால் ஒரு சில நண்பர்கள் உதவி வந்தாங்க. அவங்க சூழ்நிலையோ இல்லை ஆண்டவர் எனக்கு வச்சிருக்க லாக்கான்னு தெரியாது. பேசிட்டு வர சொன்னார், ஆனால் நான் வேற யார்ட்டையும் நான் வாங்கி நம்ம பழக்கம் இல்லை. எனக்கு இப்போ சொத்து ஒரு 1 கோடி ரூபா சொத்து இப்போ விற்க போகுது. விற்ற உடனே உங்களுக்கு நான் ஒரு 8 லட்சம் ரூபா தாரேன், நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு கார் மட்டும் எடுத்து கொடுத்துருங்க. உங்களுக்கு அவருக்கு தெரியும் பிஸ்னஸ் இருக்கிறனால லோனில் நீங்கள் எடுத்து கொடுங்க, முழு பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு கார் மட்டும் உங்கள் பேரில் எடுத்து கொடுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்ட்டார். அப்பாடா சரி ஓகே, ஏதோ ஒன்று வந்து இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருக்கான மனுஷன் சொல்லிட்டு ஓகே பண்ணி என்னைக்குண்ணே வேலைக்கிழமை முடிஞ்சிருப்பான்னு சொல்லி இதை நம்பி நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தோம். அந்த ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு, இடம் வாங்க போகிறவனுக்கு அவன் ஆஸ்பத்திரியில் அட்மிட்டு. என்னென்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டாப்புல. இனி அவன் எப்போ சுகம் ஆகி எனக்கு எப்போ ரூபா கிடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை நம்பிக்கையும் போச்சு. இதுக்கடையில் நிறைய பேருக்கு உதவி, அந்த உதவி இந்த அந்த நேரம் பார்த்து இன்னொருத்தன் 1 லட்சம் இந்த மாதத்துலேயே வேணும்ன்ட்டு, அதுக்கு இன்னொருத்தன் இந்த மாதம் எனக்கு 1 லட்சம் வேணும், கணக்கு முடிக்கணும். இன்னொருத்தவங்க 50,000 வேணும். இந்த மாதம் மட்டும் 13 லட்ச ரூபா வச்சே ஆகணும்னு சொல்லி ஃபைட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ தெரிஞ்சது, என்னடா இது மோசமான மாதமாக இருக்குது இந்த மாதம் அப்படின்ட்டு ரொம்ப சிக்கி திணறி சின்ன பண்ண ஆகிட்டேன். என் கதையெல்லாம் கேட்ட ஒருத்தன் சொல்கிறேன், எப்படிடா நீ எல்லாம் உயிரோட இருக்க அப்படின்னு கேட்டான். உண்மையாக சொல்கிறேன், எப்படி நீ உயிரோட இருக்க அப்படின்னு கேட்டான். எப்படி இதெல்லாம் சம்பளம் போடுற வாரம் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். எனக்கு அப்போ தான் புரியுது, நான் உயிரோட இருக்கேன்ல, அப்போ சாதிக்க முடியும். அப்போ நான் பிரசங்கம் என்ன தான் பண்ணுறேன், பயப்படாத கவலைப்படாத, கர்த்தர் என்ன பண்ணுவார் பார்த்துக்கொள்ள. இப்போ நான் என்ன தான் சொல்கிறேன், அதான் சொல்கிறேன், இனிமேலும் அதை சொல்கிறேன். அதனால் இப்போ இருக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமாட்டே தெரியாது. நம்ம இன்னும் ஒரு லெவலுக்கே வரலன்றேன். இன்னும் சூர மீனை தாண்டலை. சாலையிலேருந்து இப்போ எங்கே தான் வந்திருக்கு, சூர மீனுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். அப்போ என்ன கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிச்சோம். எத்தனை பேர் நான் சொல்கிறேன் புரியுது? அப்போ நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும். நீங்கள் எல்லாம் பணக்காரர் இல்லை, இன்னும் பணக்காரர் ஆகலை, நீங்கள் இன்னும் உழைக்கிற வர்க்கமாக தான் இருக்கீங்க. ஓகே, நீங்கள் எல்லாம் பணக்காரங்க ஆகணும். புரியுதா? ஐஸ்வர்யவான ஆக முயற்சி எடுக்காதீங்க, ஏன் ஆகணும்னு அறிஞ்சு முயற்சி எடுங்க. நான் ஆகணும்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும், நிறைய பேரை வாழ வைக்கணும், போயிட்டே இருக்கணும். ரெக்கார்ட் பண்ணி பணம் சம்பாதிச்சு வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஜெஸ்மினுக்கும் பணம் சம்பாதிச்சு வச்சு அவன் நல்லா வச்சிருப்பானான்னு தெரியாது. அவன் உழைச்சி சம்பாதிக்கணும். கையை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க, ஹல்லேலூயா. அவன் உழைச்சி அவன் சம்பாதிக்கணும். அதுக்காக நம்ம பொறுப்புலாம் விட முடியாது. இருந்தாலும் அவங்க உழைக்கணும், நம்ம உழைக்கிறோம்ல, அப்பந்தான் அவனுக்கு அந்த அருமை தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அப்பா பணத்தை எடுத்து கார்டை வச்சு டெய்லி ஈஸியாக செலவழிச்சிருந்தானோ. என்ன பண்ணி இருந்தானா, அப்பா பணத்தை ஈஸியாக கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணுவானா, இஷ்டம் போல் செலவழிப்பானா, பார்ட்டி கொண்டாடுவானா, நினைச்ச இடத்துக்கு போவானா, நினைச்ச சாப்பாடு சாப்பிடுவானா, இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருந்தானா. ஒரு நாள் அப்பா செக்கு வச்சார், கார்டை என்கிட்ட கொடு, இன்னைக்கு இன்னையிலேருந்து நீ உழைச்சி எனக்கு காசு தர வேண்டாம், நீ உழைச்சி நீ சம்பாதிச்சு நீ உன் காரியத்தை பார்த்துக்கிட்டார். இப்போ இவன் கஞ்சன்லையும் மகா கஞ்சன் ஆயிட்டான். கூட இருக்கவங்க கேட்டீங்க, எனக்கு என்னாச்சுப்பா செலவழிக்கல. முதல்ல அப்பன் காசுப்பா, இப்போ இது ஏன் காசு, நான் உழைச்சது. புரிஞ்சவங்களுக்கு? வீடுகள்ல எல்லாம் நம்மகிட்ட இலவச டிவி இருக்கு. நம்ம கோவம் வரும்போதெல்லாம் எதில் காட்டுறோம்? டிவியில் காட்டுறியா? இலவசம், எவனோ தந்தது. டிவி, மிக்சி, கிரைண்டர் இலவசத்துல தான் உடைப்போம். நல்ல காசு கொடுத்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உடைப்போமா? புரிஞ்சா உங்களுக்கு? இலவசமா வந்தா அதுக்கு என்ன இல்லை, மதிப்பு இல்லை. அதனால கஷ்டப்பட்டு உழைச்சா அதுக்கு வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். 41:10 ஏசாயா சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண. நான் யார்கிட்ட பேசினாலும் என்ன பண்ணா, முதல்ல நீ பயப்படாதப்பா, நான் சொல்ற வார்த்தை நீ பயப்படாத, ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அடுத்து பாருங்க 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். உன்மேல்
இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். இப்போ முதல்ல உயிருக்கு பயப்படாதீங்க. ரெண்டாவது உடைக்காகவும் உணவுக்காகவும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. மூன்றாவது வாழ்வதற்கு பயப்படாதீங்க. வாழ்க்கை போற தூரம் வரைக்கும் போட்டோம், பயப்படாம என்னெல்லாம் உங்களால செய்ய பலன் இருக்குதோ, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் சொன்ன மாதிரி என்னெல்லாம் செய்ய பலன் இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஒரு நாள் வந்தோமோ அப்படியே ஒரு நாள் வெறுங்கையோட திரும்ப போக போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில அடையாளங்களை வச்சுட்டு போகணும். மற்றவர்களுக்கு வந்தா பிறந்தா வாழ்ந்தா செத்தான் இல்லாம பிறந்தாயா வாழ்ந்தாயா வாழ்ந்த இவனை போல வாழனையா அப்படின்னு சொல்லத்தக்க எதையும் ஒன்று செஞ்சுட்டு போங்க. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி போகணும். ஆணி கூட தன் செவுற்றிலிருந்து புடுங்கும் பொழுது ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகுது. நீங்கள் நானும் பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரி, ஒரு அடையாளம், ஒரு இன்ஸ்பயரா இருந்துட்டு போகணும்னு சொல்றேன். இதைத்தான் பண்ணணும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, பேசக்கூடாது. இந்த 3 குரங்குகளை காட்டியிருப்பாங்கல்ல, அது அர்த்தம் உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடையிற வரைக்கும் இதெல்லாம் காத்துல வாங்கவே கூடாது. உன்னால முடியாது, நீ அகண்ட காலை வச்சுட்ட, அதை வச்சுட்ட, இதை வச்சுட்ட, எனக்கு வர்ற பேச்செல்லாம் இதா தான் இருக்கும். நீ ஏன் இதை பண்ண அதை பண்ணுன, அவனுக்கு புரியாது. அவன் நம்முடைய திட்டமும் புரியாது, நம்முடைய பிளானும் புரியாது. நம்மளை தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் நமக்கு நல்லதுதான் சொல்றான்னு நினைக்கிறான், பட் நமக்கு அது நல்லதா தெரியல. நம்ம ஒன்றும் தப்பா செய்யலையே, அவங்களுக்கு புரியவே செய்யாது. ஏன் கடை வாங்குறாங்க? கொழுப்பா நம்ம பிடிச்சிருக்கு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, எல்லாம் சரியானதா இருக்கணும். மீன் வாங்குறது கடை வாங்கல, திங்கிறது கடை வாங்கல, ட்ரெஸ் வாங்குறது கடை வாங்கல, 10 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி கடை வாங்கி இருக்கும். தன்னை அழிச்சு எவன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வான்? ஆனா நிச்சயம் ஆண்டவர் செய்வாரு, பலனை தருவார். வளர்ந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பின்னணி இப்படிதான் இருக்குது. மிகுந்த கஷ்டப்பட்டிருக்காங்க. குடும்ப சப்போர்ட் இல்ல, நண்பர்கள் சப்போர்ட் இல்ல, உறவினர்கள் சப்போர்ட் இல்ல, ஊர்காரங்க சப்போர்ட் இல்ல, எந்த சப்போர்ட்டும் இல்லாம ஒரு மனுஷன் பெரிய ஆளா வந்திருக்கிறான். எத்தனை பேருடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க முடியும்? நீங்க விலை உயர்ந்த போனாக ஆப்பிள் போனை நீங்க பாக்குறீங்க. அந்த ஆப்பிள் நிறுவனத்தின் முதலாளி மரித்து போகும்போது சொல்றாரு, சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்த மிகப்பெரிய செல்வம் தானான, ஆனா எதுலையுமே ஒரு நல்ல திருப்தி இல்லை. பட் நான் நினைச்ச உயரத்தை அடைஞ்சிட்டேன். ஆனாலும் சுத்தி எதை வந்தாலும் சரி, வாழ்க்கையில நான் எதையுமே நான் கொண்டு போகலங்கிறத உலகத்தை சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு போறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் போனை தயாரிச்சு சந்தையில விடும்போது ஜப்பான் நிறுவனம் என்னை கிண்டல் பண்ணது. இதெல்லாம் போனான்னு சொல்லிச்சு. உலக நாட்டு சந்தைகள் என்ன போன், டப்பா போன் சொல்லிச்சு. ஆனா நான் தயாரித்த போன், அன்றைக்கு முதல்ல தயாரித்த போன், நீண்ட நாள் உழைப்பிலையும் இன்றைக்கு வரைக்கும் அது ஓடுகிறதா இருக்கிற கண்டு வியந்து போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. தரம் வாய்ந்ததா இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும். இப்ப எனக்கு போட்டிக்கு ஆளே இல்லை அப்படின்ற அளவுல நான் மாறி வளர்ந்து என்னுடைய ப்ராடக்டா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் சொன்னேன். அந்த லோகோல வரைக்கும் அவன் அடையாளத்தை விட்டு போயிருக்கான்.
ஒரு ஆப்பிளை பார்ப்பீங்க, அது கொஞ்சம் கடிச்சிருக்கும், பகுதியா இருக்கும். அப்ப கேட்டாங்களா, இந்த ஆப்பிள் போனுக்கு ஏன் இந்த ஆப்பிள் லோகோ வச்சிங்கன்னு கேட்டாங்களாம். எனக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும், வெறும் ஆப்பிளா வச்சா நல்லா இருக்காது, கொஞ்சம் கடிச்ச மாதிரி வைங்கன்னு வச்சேன், இதான் லோகோ அப்படின்னாரு. சாதாரணமா செஞ்சது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆப்பிள் போன் வாங்குறது கனவாட்டு நிறைய சுத்தி திரியிறான். அவ்வளவு தரம் வாய்ந்ததா இருக்கும். தண்ணிக்குள்ள யூஸ் பண்ணலாம். வெயில் இத்தனை டிகிரி வெயில தாங்கும், அது இத்தனை டிகிரி பனியை தாங்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்தா கூட அது படி ஒர்க் ஆகும், குவாலிட்டியா இருக்கும். உயிரை சில டைம் காப்பாற்றும். பிபி கண்ட்ரோல் எல்லாம் அது மானிட்டர் பண்ணும். 98% தன்னுடைய ஹார்ட் பீட்டை கரெக்டா சொல்லுதான் ஆப்பிள் வாட்ச் எல்லாம், மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவ செஞ்சதுதான் அதெல்லாம். மேல வானத்துல இருந்து வந்த ஒண்ணும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சின்ன சின்ன குறைவுகளுக்கும் கவலைப்பட்டு அழுது புலம்பி தொலைஞ்சிட்டு இருக்கிற நீங்க முதல்ல என்ன பாருங்க. 21 லோன், எத்தனை போன்ஸ் கால் வரும்போதெல்லாம், இன்னைக்கு காலைல கூட போன், எத்தனை போன் கால்ஸ், எல்லாரையும் போன் பண்ணி சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கே ஓட மாட்டேயா, 50 லட்சம் ரூபாய் சரக்கு என்கிட்ட இருக்கு, கவலைப்படாத. அவன்கிட்ட நான் சொல்றேன், பயப்படாதையா, நான் உனக்கு பணம் கட்டிட்டு தான் போவேன். சரிங்க சார், ஓகே சார், மேனேஜர் கூப்பிட சொன்னார், அதான் கூப்பிட்டேன் சார். கண்களை முடிச்சு வைப்போமா. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆகாயத்து பட்சிகளை பார்க்க சொன்னீங்க, புல் பூண்டுகளை எல்லாம் பார்க்க சொன்னீங்க, பயப்படாதேன்னு சொன்னீங்க. ஆனா தினந்தோறும் பயந்து சாகிறவன் கிறிஸ்தவனா இருக்கிறான்ப்பா. இன்றிலிருந்து பயப்படாம இருப்பதற்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி கேட்போமா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் ஏதாவது சாதிக்கணும், எனக்கு இருக்கிறதுல ஒரு பிரச்சனையே இல்லை. உலகத்தை பார்க்கும்போது, எத்தனை பேர் பண்ற பாடுகளை பார்க்கும்போது எனக்கெல்லாம் இருக்கிற ஒரு பிரச்சனையே இல்லை. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு கேட்ட கதைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு இருக்க ஒரு பிரச்சனையில சொல்றவங்க மட்டும் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். எஸ், நன்றி செலுத்துங்க. எனக்கெல்லாம் இருக்கிற ஒரு பிரச்சனையே இல்லை. என்னை எவ்வளவா நல்லா வச்சிருக்கீங்க ஆண்டவர் சொல்லுங்களேன். கர்த்தரை ஸ்தோத்திரிங்களேன். ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து நல்லா சாப்பிட்டு நான் தூங்குவேன் ஆண்டவரே. அடுத்தவங்களை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. நான் எதையோ ஒன்று நினைச்சேன், ஒன்றை நான் நாடுவேன், அதையே நான் தேடுவேன் ஆண்டவரே. இனிமே என் வாழ்க்கையில சாதிப்பதும் லட்சியத்தை அடைவதும் தான் என்னுடைய வாழ்க்கையில் நோக்கம். அதோடு சேர்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பதும் சொல்லி எத்தனை வேண்டிய உறுதிமொழி எடுக்கிறீங்க. தேவ நாம தூசிக்கப்படாம இந்த உலகத்துல தேவனுடைய பெயரையும் நம்முடைய பேரையும் காப்பாற்றணும், குடும்பத்தின் பேரையும் காப்பாற்றணும் சொல்லி எத்தனை பேர் இருந்து முயற்சி எடுக்க போறீங்க? கண்களை மூடு. நாம் இன்றையிலிருந்து என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல சொல்லி இருக்கிறாரு, 28ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்காரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோட இருக்கிறேன். கஷ்டமான சூழ்நிலை எல்லாரும் விட்டு ஓடிடுவாங்க, கடன் தர யோசிப்பாங்க, இவன் திருப்பி தருவானோ என்று சொல்லி. பேங்கை இவனால திருப்பி தர முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் கொடுப்பான். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்க கூட இருப்பேன். உலகத்தின் முடிவு பரியந்தம், நீ சாகிற வரையிலும், செத்த பிறகும், உலகம் அழிகிற வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படாதே சின்னம் சிட்டு குருவியே, சின்னம் சிட்டு குருவியே, உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் எங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமாய் ஆடுறே,
உன்னை சந்தோஷமாய் படைச்சது யாரு? சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவியே, சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு உன்னை அழகாக படைச்சது யாரு? மறுபடியும் சின்னஞ்சிட்டு குருவி, சின்னஞ்சிட்டு குருவி, உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமாய் பாடுறி, உன்னை அழகாக படைச்சது யாரு? ஐயோ ஐயோ இது தெரியாதா? ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார். ஐயோ ஐயோ இது தெரியாதா? ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார். உண்ண உணவும் கொடுக்கிறார், உறங்க இடமும் கொடுக்கிறார், இந்த உலகத்தையே படைச்சு இருக்கிறார். உண்ண உணவும் கொடுக்கிறார், இந்த உலகத்தையே படைச்சு இருக்கிறார். சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவியே, உன் சிறகை எனக்கு தந்திடுவாயா? உன்னை போல பாடிக்கிட்டு உல்லாசமாய் பறப்பதற்கு உதவி எனக்கு செய்திடுவாயா? ஐயோ இனிமே அப்படி கேட்காதே, அந்த ஆண்டவர் கேட்டா கோவிச்சு போவாரே. ஐயோ இனிமே அப்படி கேட்காதே, அந்த ஆண்டவர் கேட்டா கோவிச்சு போவாரே. எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பது இல்லையா? அட உங்களை தானே ரொம்பவும் நேசிக்கிறார். எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பது இல்லையா? அட உங்களை தானே ரொம்பவும் நேசிக்கிறார். ஆமாம் சிட்டு குருவியே, ஆமாம் சிட்டு குருவியே, இது மனுஷங்களுக்கு புரியவில்லையே. உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டாரோ? இந்த உண்மையும் ஏனோ தெரியவில்லையே. லா 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 கரங்களை தட்டி ஏசப்பாக்கு ஒரு நன்றி. பறவைகளை காட்டிலும் நாம் விசேஷித்தமானவர். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலையும் கூட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலுங்கப்பா. பயப்படாம கவலைப்படாம சந்தோஷமா வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. உடைய வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகளை தேற்றட்டும், வழி நடத்தட்டும். இனி இவர்கள் தனக்கு மருந்தை தேடாமல் பிறருக்கு மருந்தை தேட பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. குடும்ப உறவுகளை இவர்கள் தைரியப்படுத்தட்டும், பிள்ளைகளை இவர்கள் தைரியப்படுத்தட்டும், சகோதரர்களை இவர்கள் தைரியப்படுத்தட்டும், நண்பர்களை இவர்கள் தைரியப்படுத்தட்டும், இவருடைய ஊர் ஜனங்களை இவர்கள் தைரியப்படுத்தட்டும். இவர்களை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும், இவர்கள் தேவன் பயங்கரமானவர், இவர்களை அற்புதமாய் நடத்துகிற தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இவருடைய பயங்களை எல்லாம் நீக்கி, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்ன தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதும் உச்சரிக்கட்டும் அப்பா, நம்பட்டும் அப்பா, தைரியமாய் வாழட்டும். உயிருக்கும் உடைக்கும் வாழ்வதற்கும் பயப்படாம இருக்க நீர் கிருபை தருகிறமைக்க நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.